ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா என்ன, இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதன் மூலியமா நாம கட்ட வேண்டிய இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸை எந்த அளவு குறைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதாவது டாக்ஸேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவை பொறுத்தவரை இந்த கேபிட்டல் கெயின், பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய கெயின்ஸை வந்து கேபிட்டல் கெயின் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பெறக்கூடிய ப்ராஃபிட்ஸை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்னு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்கின ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே நீங்க வித்துட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்பாங்க. இது வந்து இன்ட்ராடே, இன்னைக்கு வாங்கி நான் இன்னைக்கே வித்துட்டேன், இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வருமானம் கண்டிப்பா வராது. இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றதுல இருந்து வரக்கூடிய வருமானம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம் இந்த கேட்டகரியில வராது. அது வந்து பிசினஸ் இன்கம் கேட்டகரியில வரும். அதை பற்றி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்கை இன்னைக்கு வாங்கி உங்க டெலிவரிக்கு வந்ததுக்கு அப்புறம் விற்பனை பண்றது. ஒரு வாரம், ஒரு மாதம், இல்ல 3 மாதம், 5 மாதம், இந்த கால இடைவெளியில ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேட்டகரியில வரும். அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரு வருடத்திற்கு அப்புறம் நீங்க விற்பனை செஞ்சீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல இருந்து டாக்ஸேஷன்ஸ் எல்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியில ட்ரேட் பண்றோம், பங்கு சந்தையில பங்குகளை வாங்கி நமக்கு தேவைப்படும் பொழுது ப்ராஃபிட் வந்தால் நம்ம விற்பனை செய்யறோம். அதற்கு எப்படி டாக்ஸேஷன் சொல்லி பார்க்கலாம். இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நீங்க 15% வரி செலுத்த வேண்டும். டைரக்டா 15%. இதுல எந்த விதமான சலுகையும் கிடையாது. 15% நீங்க ப்ராஃபிட் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுல கட்டிடணும். அதே மாதிரி லாங் டேர்ம் ஒரு பங்குகளை வந்து ஒரு ஆண்டுக்கு மேல நீங்க ஹோல்டு பண்ணி அதற்கப்புறம் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸுக்கு கீழே வருவீங்க. இதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க லாங் டேர்முக்கு ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்றதால கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட்டுக்கு நீங்க வரி செலுத்த வேண்டாம். எனக்கு இந்த ஆண்டு 50,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு மொத்தம் அப்படின்னா நீங்க எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. 1 லட்சத்திற்கு உங்களுடைய ப்ராஃபிட் தாண்டும் பொழுது அதற்கு 1 லட்சத்திற்கு மேற்பட்ட அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க கட்டினா போதும். எடுத்துக்காட்டுக்கு 1,10,000 ரூபாய் எனக்கு இந்த ஆண்டு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கட்ட வேண்டாம். அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 10,000 ரூபாய்க்கு 10% ப்ராஃபிட் வந்து, அதாவது 10% டாக்ஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். இதுதான் வந்து ஈக்விட்டி ட்ரேடிங்க்கு உண்டான அணுகுமுறை. அதே மாதிரி ஈக்விட்டியை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய கேட்டகரி இருக்கு. அதுல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், அது இல்லாம செக்டரை சார்ந்த நிறைய பங்குகள் இருக்கு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், டெக்னாலஜி ஃபண்ட், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட், கமோடிட்டிஸ் ஃபண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் ஈக்விட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதனுடைய டாக்ஸேஷன் அப்படியே ஸ்டாக்ஸ்ல எப்படி பார்த்தோமோ அதே தான். ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 15% செலுத்தணும். அதே ஒரு வருஷத்திற்கு மேல நீங்க வச்சிருந்து ஒரு வருடத்திற்கு அப்புறம் நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், அதுல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கப்பெற்ற ப்ராஃபிட்டுக்கு நீங்க வரி எதுவும் செலுத்த வேண்டாம். 1 லட்சத்திற்கு மேல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் 10% ப்ராஃபிட் நம்ம செலுத்தணும். அடுத்து பாத்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிஸ்கியான திட்டமா இருக்குன்னு சொல்லி ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பழைய ரூல். நிறைய பேர் வந்து இதை மைண்ட்ல வச்சுட்டு இருப்பீங்க, பட் அதை இப்ப மாத்திட்டாங்க. பழைய ரூல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு டெட் ஃபண்டை நீங்க செல் பண்ணீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல வரும். அதற்கு வந்து நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னா, இதுல நீங்க எவ்வளவு செல் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்டை உங்களுடைய மற்ற வருமானத்தோட சேர்த்து எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வரீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி வரி செலுத்தணும். நம்ம வேற ஏதாவது அன்றாட வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல வேற எங்கேயாவது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், அதுல இருந்து வரக்கூடிய இன்கமையும் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் டெட் ஃபண்டை விற்கிறதன் மூலியமா கிடைச்ச அந்த ப்ராஃபிட்டையும் நீங்க சேர்த்து மொத்த வருமானம் எந்த ஸ்லாபுக்கு அடிப்படையில் வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும். 20%னா 20%, 30%னா 30% டாக்ஸ் நீங்க பே பண்ணணும். அதுவே 3 வருடத்திற்கு மேல நீங்க ஹோல்டு பண்ணி அதற்கப்புறம் செல் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்க்கு கீழே வருவீங்க.
அதுல வந்து 20% நம்ம டாக்ஸ் கட்டணும். அதுல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கு. பட் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விதிமுறையை இப்போ மாத்திட்டாங்க. இந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துல இருந்து புது ரூல் அமலுக்கு வந்திருக்கு. அந்த ரூல் பிரகாரம் இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ன்ற கான்செப்டே எடுத்துட்டாங்க. எப்போ நீங்க டெட் மியூச்சுவல் ஃபண்டை விற்பனை செஞ்சாலும் அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்த ஆண்டு நீங்க ஃபைல் பண்ற அந்த டாக்ஸ் அந்த ஆண்டினுடைய மொத்த வருமானத்துல நீங்க சேர்த்து எந்த ஸ்லாப்ல வரீங்கன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்க வரி செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு முதல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இருந்தது, அதை வந்து இனிமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. இந்த ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து எத்தனை சதவிகிதம் ஈக்விட்டி வச்சிருக்கீங்க, எத்தனை சதவிகிதம் டெட் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதை பொறுத்து இந்த வரியினுடைய அளவுகள் மாறும். அது ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கறதால அதை பத்தி இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணல. இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இன்ட்ராடே வர்த்தகம் நான் பண்றேன், இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே பங்குகளை விற்பனை பண்றேன். மற்றவர்கள் பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில நிறைய பேர் வந்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஈடுபடுவாங்க. இவர்கள் வந்து நான் டெய்லி வர்த்தகம் பண்ணல சார், பட் நான் இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் ஹோல்டு பண்றேன், ஒரு வாரம் இல்ல 15 நாட்கள் இந்த மாதிரி ஹோல்டு பண்றேன். இதெல்லாம் என்ன ஸ்லாப்ல வரும்னு பாத்தீங்கன்னா, இது எதுவுமே வந்து நார்மல் கேபிட்டல் கெயின்ஸ்ல வராது. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்கம் கேட்டகரியில வரும். இதற்கு உண்டான டாக்ஸ் கால்குலேஷன்ஸே வேற மாதிரி இருக்கும். அதற்கு நான் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்றேன். இன்னைக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு மட்டும், ஷார்ட் டேர்ம் மற்றும் லாங் டேர்ம், இந்த இன்ட்ராடே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு கிடையாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்குவோம். இதெல்லாம் பிசினஸ் இன்கம் கேட்டகரிக்குள்ள வரும். இப்போ நம்மளுடைய இந்த வீடியோ டைட்டிலே பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஹார்வெஸ்டிங். டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம கட்டக்கூடிய அந்த கேபிட்டல் கெயின், அதன் மூலம் நம்ம பெறப்பட்ட வருமானத்துல நம்ம கட்டக்கூடிய டாக்ஸை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறை தான் இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது. நம்ம வந்து பங்குகளையோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டையோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல வச்சிருப்போம். அந்த வருஷம் நமக்கு எவ்வளவு டாக்ஸ் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளையோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டையோ நம்ம ஒரு தற்காலிகமா ஒரு விற்பனை செய்யறதன் மூலியமா நாம கட்டக்கூடிய டாக்ஸினுடைய அளவை பெரிய அளவுக்கு குறைக்க முடியும். அதுதான் வந்து இந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு வழி, இன்னொன்னு டாக்ஸ் கெயின் ஹார்வெஸ்டிங் சொல்லிட்டு ரெண்டு வழிமுறைகள் இருக்கு. அதாவது நஷ்டத்துல இருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறது வந்து டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நான் லாபத்துல தான் இருக்கேன், எனக்கு நஷ்டமே இல்லை அப்படின்னாலும் லாபத்துல இருக்கக்கூடியதை செல் பண்றதன் மூலியமா கூட நீங்க டாக்ஸை வந்து குறைக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திடலாம். இந்த டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது பெரும்பாலும் எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை குறைக்கிறதுக்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அது எப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் மார்க்கெட்ல வந்து பங்குகள் இருக்கு. அந்த 5 லட்சம் ரூபாய் நான் வெவ்வேறு பங்குகள் வாங்கி வச்சிருக்கேன். 5 லட்சம் ரூபாய்க்கு என்கிட்ட ஒரு 20 ஸ்டாக்ஸ் வந்து வேற வேற டைம்ல வாங்கினதெல்லாம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டினுடைய நிலவரத்தை பொறுத்து என்னுடைய டோட்டல் மதிப்பு வந்து 4,50,000 ரூபாய். அதாவது 50,000 ரூபாய் நான் இப்ப லாஸ்ல இருக்கேன். ஏதோ ஒரு சில பங்குகள் ப்ராஃபிட்ல இருக்கும், ஒரு சில பங்குகள் லாஸ்ல இருக்கும். அதனுடைய டோட்டல் மதிப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் நான் வந்து லாஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 பங்குகள் எங்கிட்ட இருக்கு. அதுல ஒரு 5 பங்குகள் வந்து 10,000 ரூபாய் லாஸ், மொத்தம் 50,000 ரூபாய் லாஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தமா எனக்கு போர்ட்போலியோல 50,000 ரூபாய் லாஸ் தரக்கூடிய பங்குகள் என் போர்ட்போலியோல இருக்கு. சரி, இது ஒரு விஷயம். அடுத்து, நான் இந்த வருஷம் சின்ன சின்ன ட்ரேடிங் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வாங்குறது ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வாங்குறது வந்து அடுத்த வாரம் விற்கிறது, அடுத்த மாதம் விற்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வர்த்தகம் பண்ணி இந்த வருஷத்துல மட்டும் நான் 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, வருமான வரி இந்த வருஷத்துக்கு தாக்கல் பண்ணும் பொழுது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க பங்குகளை வந்து வித்ததால இந்த 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஃபிட்டுக்கு 15% நீங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். அதனால 15,000 ரூபாய் நீங்க வரி செலுத்தணும். இப்போ என்னுடைய ஒரிஜினல் போர்ட்போலியோல எங்கிட்ட சில பங்குகள் 50,000 ரூபாய் லாஸ்ல இருக்கு. ஆனா நான் 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வந்து வெளியில எடுத்துட்டேன். இது வந்து ப்ராஃபிட் வெளியில எடுத்த பணம். இந்த 50,000 ரூபாய் லாஸ்ங்கிறது என் போர்ட்போலியோல அப்படியே இருக்கு. நான் இன்னும் புக் பண்ணல, பட் எனக்கு லாஸ்ல இருக்கு. நான் வந்து இந்த பங்குகள்லாம் பின்னாடி ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வருமான வரி தாக்கல் பண்ணும்பொழுது நீங்க 15,000 ரூபாய் வரி கட்ட வேண்டியதா இருக்கும்.
இதற்கு இந்த வரியை நீங்க குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன வழிமுறை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 50,000 ரூபாய் லாஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த பங்குகளை இம்மீடியட்டா செல் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே நீங்க செல் பண்ணிடுறீங்க. இதை செல் பண்றதன் மூலியமா நீங்க என்ன பண்றீங்க, 50,000 ரூபாய் லாஸை வந்து புக் பண்ணிட்டீங்க. வந்து போர்ட்ஃபோலியோல விற்காம வச்சிருக்கீங்க, அது வந்து அன்ரியலைஸ்ட் அப்படிம்பாங்க. பட் அதை வந்து நான் வித்துட்டேன் அப்படின்னா அது என் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துடுச்சு. அதனால நான் 50,000 ரூபாய் நஷ்டத்துல வந்து என் பங்குகளை வித்திருக்கேன். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த மாதிரி விற்கிறதன் மூலியமா நீங்க இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இந்த ஒரு வருஷத்துல நீங்க நிறைய பங்குகளை வாங்கி வித்ததன் மூலியமா 1 லட்சம் ப்ராஃபிட் கிடைச்சது உங்களுக்கு. அந்த 1 லட்சம் ப்ராஃபிட்ல இருந்து இந்த 50,000 ரூபாய் லாஸை வந்து கழிச்சிருவாங்க. அப்போ இந்த வருடத்தினுடைய உங்க மொத்த வருமானம் வெறும் 50,000 ரூபாய் தான். இப்ப இந்த 50,000 ரூபாய்க்கு 15% டாக்ஸ் கணக்கீடு பண்ணுவாங்க. இந்த 50,000 ரூபாய்க்கு டாக்ஸ் கணக்கீடு பண்ணா 7,500 ரூபாய் மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். இதுவே நீங்க இந்த பங்குகளை விற்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் டாக்ஸ் கட்டியிருப்பீங்க. ஆனா இப்போ டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணதன் மூலியமா 15,000 ரூபாய் கட்டுறதுக்கு பதிலா நான் எவ்வளவு கட்டியிருக்கேன், 7,500 ரூபாய் தான் கட்டியிருக்கேன். எனக்கு 7,500 ரூபாய் எனக்கு டாக்ஸ் மிச்சம். அதாவது 50% அளவுக்கு டாக்ஸ் பணத்தை நீங்க மிச்சம் பண்ணிட்டீங்க. இந்த பணத்தை நீங்க ஒரு கேன்சர் பாலிசி எடுக்கலாம், இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம். சரி, இன்னொரு கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கும், நான் 50,000 ரூபாய் நான் லாஸை வந்து புக் பண்ணிட்டேனேங்க சார், எனக்கு இந்த கம்பெனிலாம் மேல ஏறும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னா, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 50,000 ரூபாய் லாஸை இன்னைக்கு புக் பண்ணிட்டு மறுபடி நாளைக்கே அந்த பங்குகளை திருப்பி வாங்கிருங்க. நாளைக்கே அந்த பங்குகளை வாங்குறதன் மூலியமா மறுபடியும் அந்த பங்குகள் உங்க போர்ட்போலியோக்குள்ள வந்துடும். இந்த 50,000 ரூபாய் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டினுடைய கணக்குக்குள்ள வந்ததால உங்களுடைய டாக்ஸினுடைய அளவு பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பங்குகளையும் திருப்பி நீங்க அன்னைக்கே வாங்கக்கூடாது. இன்னைக்கு நான் விற்கிறேங்க சார், வித்துட்டு இன்னைக்கே வாங்கலாமான்னு அது இன்ட்ராடே ட்ரேடிங்ல கணக்கு வந்துடும், அது பிசினஸ் இன்கம்ல போயிடும். இன்னைக்கே விற்பனை செய்யக்கூடாது, இன்னைக்கே வாங்கக்கூடாது. இன்னைக்கு வித்துட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன பண்ணலாம்னா, நீங்க அதே பங்குகளை ஜஸ்ட் கொஞ்சம் தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், சில டைம்ல விலை கம்மியா கூட இன்னும் கிடைக்கும், அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் வந்து டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிம்பாங்க. அதாவது லாஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறதன் மூலியமா என்னுடைய டாக்ஸை நான் 50% அளவுக்கு குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது இதுல பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து டாக்ஸ் கெயின் ஹார்வெஸ்டிங். இது வந்து லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறதன் மூலியமா எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 50% மிச்சமாச்சு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டாக்ஸ் கெயின் ஹார்வெஸ்டிங். இந்த டாக்ஸ் கெயின் ஹார்வெஸ்டிங் எப்ப பயன்படுத்துவாங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை கம்மி பண்றதுக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்திற்கு மேல, அதாவது நீங்க லாங் டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வருஷம் எங்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஒரு 5 வருஷம் எனக்கு இந்த பணம் தேவையில்லை. என்னுடைய பையனுடைய என்னுடைய மகனோ அல்லது மகளினுடைய மேற்படிப்புக்காக இதை நான் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன், இல்லை என்னுடைய வேற ஏதாவது ஃபியூச்சர் பிளானுக்கு ஒரு 5 இயர்ஸ் இதை இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த ஆண்டு இன்வெஸ்ட் பண்றீங்க 5 லட்சம் ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து வருஷத்துக்கு 15% சும்மா அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். வருஷத்துக்கு 15% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, முதல் வருஷம் முடிவுல உங்களுக்கு 5,75,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அப்போ 5,75,000 டோட்டல் அமௌண்ட். ரெண்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா உங்க அமௌண்ட் 6,61,000 மாறி இருக்கும். மூன்றாவது வருடம், 4வது வருடம், 5வது வருடம் முடிவுல உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 10,05,679 ரூபாய் சேர்ந்திருக்கும். உங்களுடைய கேபிட்டல் பணம் வந்து 5 லட்சம் ரூபாய். இப்போ உங்ககிட்ட 5 வருஷம் கழிச்சு கையில இருக்கக்கூடிய பணம் வந்து 10,05,679 ரூபாய். இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த பணம் தேவைப்படுதுங்கிறதுக்காக நான் இப்போ செல் பண்றேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு பங்குகளையோ இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ வச்சிருந்தாலே நீங்க லாங் டேர்ம் அப்படின்ற ஒரு பேருக்குள்ள வந்துடுவீங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சு நீங்க செல் பண்றதால லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 லட்சம், என்னுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து 10 லட்சத்தி சில்லறை இருக்கு. அப்போ என்னுடைய ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 லட்சத்தையும் இந்த 10,05,000 கழிச்சா என்னுடைய ப்ராஃபிட் மட்டும், என்னுடைய கெயின் மட்டும் பாத்தீங்கன்னா 5,05,679 ரூபாய். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய் சலுகை கொடுக்குறாங்க.
ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பணத்திற்கு நம்ம வரி செலுத்த தேவையில்லை. அதனால இந்த 1 லட்சத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 4,05,679 ரூபாய். இதற்கு மட்டும் நம்ம 10% வரி செலுத்தினா போதும். இந்த 10% வரி செலுத்தும் பொழுது எனக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னா 40,568 ரூபாய் கட்டணும். அப்போ நான் 5 வருஷம் ஒரு பங்குல இல்ல நிறைய பங்குகள் வச்சிருக்கேன், எதையுமே நான் விற்பனை பண்ணல. கடைசியா 5 வருஷம் கழிச்சு நான் செல் பண்ணும்போது நான் கட்ட வேண்டிய பணம் பாத்தீங்கன்னா 40,568. இது வந்து 15% ரிட்டர்ன்ஸ். நான் சும்மா அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு வெவ்வேறு ஆண்டுகள்ல வெவ்வேறு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கடைசி 5வது வருஷம் இருக்கக்கூடிய பணத்திற்கு நீங்க இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கணும். இப்போ இந்த 40,000 ரூபாய் அப்படிங்கிற இன்கம் டாக்ஸை பெரிய அளவுக்கு உங்களால குறைக்க முடியும், நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணீங்கன்னா. அது எப்படிங்கறத இங்க ஒரு எக்ஸல் ஷீட்ல காட்டியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்ல பாருங்க, அதாவது ஆல்ரெடி நான் நார்மலா நம்ம கிடைக்கப்பெற்ற அந்த இதை போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், புதுசா இந்த லாங் டேர்ம் கெயின் அந்த டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண போறோம். அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வருஷத்துல எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் எனக்கு 15% ப்ராஃபிட், 75,000 ரூபாய் எனக்கு பணம் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் அதை வச்சிருந்துட்டீங்க இல்லையா, ஒரு வருஷம் ஆன உடனே செல் பண்ணிடுங்க. செல் பண்றதன் மூலியமா எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 75,000 ரூபாய் என்னுடைய ப்ராஃபிட். நான் ஏற்கனவே சொன்னேன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் தள்ளுபடி தராங்க கவர்மெண்ட். அப்ப என் வருமானம் 75,000 தான். அப்ப நான் டாக்ஸே கட்ட தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்றேன், இத வந்து இன்னைக்கு விற்பனை பண்ணிட்டு நாளைக்கே திருப்பி ஃபுல் பணத்தையும், அதாவது இந்த 5,75,000 மறுபடியும் அதே மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். நான் என்னென்ன வச்சிருந்தனோ அதுல அப்படியே ரீஇன்வெஸ்ட் பண்றேன். மறுபடியும் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 15% ப்ராஃபிட் கிடைக்கும் பொழுது 6,61,000. இப்ப மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டா விக்கிறீங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 86,250 தான் உங்க ப்ராஃபிட். 1 லட்சத்துக்குள்ள இருக்கு, அதனால அப்பயும் டாக்ஸ் கிடையாது. மறுபடியும் இன்னைக்கு வித்ததை மறுபடியும் அடுத்த நாள் அதே போர்ட்போலியோ அப்படியே திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ உங்களுடைய ப்ராஃபிட் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 7,60,000. இப்போ இதற்கு 99,187 ரூபாய் ப்ராஃபிட். பட் 1 லட்சத்துக்கு உள்ள இருக்கிறதால இந்த வருஷமும் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. மறுபடியும் என்ன பண்றீங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதே போர்ட்போலியோ மறுபடியும் திருப்பி ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் வாங்குறீங்க, அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்க. அடுத்த வருஷம் உங்க ப்ராஃபிட் 15%ல பாத்தீங்கன்னா 8,74,503 ரூபாய். இப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு இதை விற்பனை பண்ணும் பொழுது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 1,14,065 ரூபாய் இருக்கு. இப்போ நீங்க டாக்ஸ் லிமிட்குள்ள வரீங்க. 1 லட்சம் ரூபாய் தள்ளுபடி போச்சு அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய பணம் 14,065 ரூபாய்க்கு மட்டும்தான். 10% டாக்ஸ், அதனால வெறும் 1,406 ரூபாய் கட்டினா போதும். மறுபடியும் என்ன பண்றீங்க, அடுத்த நாளே அந்த போர்ட்போலியோ அப்படியே ரிப்பீட் பண்ணி வாங்கிக்கிறீங்க. 5வது வருடம் முடிவுல 10 லட்சம் ரூபாய், 10,05,000 அதே அமௌண்ட் தான். இப்போ லாங் டேர்ம் மறுபடியும் அடுத்த வருஷம் நீங்க விற்கும் பொழுது 5 வருஷத்தினுடைய முடிவுல நீங்க விற்கும் பொழுது 1,31,000 சில்லற ப்ராஃபிட் இருக்கும். 1 லட்சம் ரூபாய் தள்ளுபடி, வெறும் 31,175க்கு நம்ம டாக்ஸ் கட்டினா போதும். அப்போ 10% டாக்ஸ்னா 3,117. அப்போ இந்த லாங் டேர்ம் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த 5 வருடத்துல 2 வருஷம் மட்டும்தான் கட்டுறேன். எவ்வளவு அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா 4,524 ரூபாய் தான் நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன். அதாவது அதே 5 லட்சம் ரூபாய் என்ன பண்றேன், 5 வருஷமும் சும்மா நம்ம அப்படியே போர்ட்போலியோல டெட்டா வச்சுட்டு இல்லாம அந்தந்த வருஷம் நான் ஃபுல்லா அந்த போர்ட்போலியோவை வித்துட்டு அடுத்த நாளே திருப்பி அதே போர்ட்போலியோல ரீஎன்டர் ஆகிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி நீங்க பண்றதன் மூலியமா நீங்க ஏற்கனவே எவ்வளவு பண்ண 5 வருஷம் முடிவுல 40,000 ரூபாய் அளவுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது இப்ப வெறும் 4,500. 90% நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸினுடைய அளவு பாருங்க குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35,000 ரூபாய் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. இதுதான் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பண்ணாரு அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட பாருங்க, இங்க 91,000 ரூபாய், இங்க 51,000 ரூபாய் கட்டினா போதும். ஆல்மோஸ்ட் 40,000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டாக்ஸ் கெயின் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 அணுகுமுறைகளையும் கவர்மெண்ட் வந்து லீகலா பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த விதமான குறுக்கு வழியும் கிடையாது. இது அப்ரூவ்டு வேலை தான் நம்ம பண்றது. இது நீங்க வந்து இந்த மாதிரி வழிமுறைகளை அணுகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. உங்களுடைய ஆடிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க முடிவெடுக்கிறது எப்பயுமே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க.
டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதன் மூலியமா உங்களுக்கு இந்த டாக்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் மற்றும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை ஓரளவு நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. டிப்ஸ், ரெக்கமெண்டேஷன், அப்ளிகேஷனுக்கு எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஆடிட்டர் அல்லது ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்கள் முடிவுகளை எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்கு, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.